பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி டேஸ்டான செட்டிநாடு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சீக்ரெட் மசாலா, அதுவும் வறுத்து அரைச்சி மசாலா போட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ண நெய் வஞ்சிர மீன் 2 கிலோ எடுத்திருக்கேன். இது நம்ம க்ளீன் பண்ணாலும் வாசனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலரி க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு குழப்பும் இருக்காது, நீச்சு ஸ்மெல்லும் வராது. மீன் எப்போவுமே இப்படி க்ளீன் பண்ணுங்கள். ஒரு கை ஃபுல்லாக புளி எடுத்திருக்கேன். இறுக்கி பிடிச்சா ஒரு கை அளவு வர மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானோன்னே 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 8லேருந்து 9 வரமிளகா. மீன் குழம்புக்கு இஞ்சி நிறைய சேர்க்க வேண்டாம். சின்ன துண்டு இஞ்சி 1 சேர்த்துக்கலாம். 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நம்மளுக்கு மீடியம் தீல நல்லா வதங்கி வரட்டும். கூட ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். தோல் உரிச்ச பூண்டு ஒரு 20 சேர்த்துருக்கேன். கூட ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கினோடனே பெரிய தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலயே நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி செட்டிநாடு மீன் குழம்பு இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா. மீன் குழம்பும் நம்மளுக்கு நல்லா திக்கா நல்லா இருக்கும். இப்ப இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. மீன் குழம்புக்கு தேங்காய் அதிகமா சேர்த்தா டேஸ்ட் மாறிடும். அதனால நான் ஒரு கைப்பிடி மட்டும் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். வதக்கி விட்டுக்கோங்க. இவ்வளவுதான். நம்மளுக்கு நல்லா இந்த மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, வரமிளகான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கலந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கிறப்ப நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா சூடும் ஆகாது, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானோன்னா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 1 பாதியமா தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தோல் உரிச்ச 10 பூண்டு பல் தட்டி வச்சிருக்கேன், அதே மாதிரி 1 பாதியமா அதையும் சேர்த்துக்கலாம். கூட 4 கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு 2 பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடைச்சு சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கிறப்ப நம்மளுக்கு வாசனை நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு நல்லா வதங்கி வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த மாதிரி தட்டி சேர்க்கறதுனால அதோட காரம் வாசனை எல்லாம் நல்லா இறங்கி நம்மளுக்கு மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. நம்ம மிளகாத்தூள் காரம் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் மட்டும் நான் இப்ப 2 கிலோ மீனுன்றதுனால 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். உப்பும் வெங்காயம் வதங்கிறதுக்கு மீடியமா தான் சேர்த்தேன், பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதங்கி வரட்டும். நம்மளுக்கு மீன் குழம்புக்கு பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறப்ப நம்மளுக்கு காரமும் மீடியமா நல்லா இருக்கும், குழம்பும் நல்லா திக்னஸா டேஸ்டா வரும். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும். பெரட்டி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நம்ம எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுட்டோம். நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கோம், ஏற்கனவே வதக்குனது, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே இதுலயே இருக்கு. தேங்காவோட இருக்கிறதுனால ஒரு வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வதங்கின மசாலான்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமா வதங்கிடும். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வதக்கின வெங்காயம் இப்ப அரைச்ச பேஸ்ட் எல்லாமே நல்லா ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சு. நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். மீடியம் தீலையே வச்சு வதங்க விடுங்க. நம்மளுக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்க. நல்லா நம்மளுக்கு மசாலா வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி அரைச்ச தண்ணி எல்லாம் அலசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்றப்ப மீன் குழம்பு என்ன டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதே டைப் பயன்படுத்தி நம்ம எந்த மீன் வேணாலும் சேர்த்து மீன் குழம்பு வைக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கொதி வரட்டும். உங்களுக்கு மசாலா நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை தான் போய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நம்மளுக்கு ஓரங்களில் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பார்ட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் கனமாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் தலை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண மீன் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தலை சேர்க்குறப்ப நம்மளுக்கு மீன் குழம்போட வாசனையும் எடுத்து கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மீனையுமே சேர்த்தோன்னே கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கலர வேண்டாம், மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு சுற்று கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நம்ம எப்போ மீன் குழம்பு வச்சாலும் ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக வச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சாதத்துக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட எல்லா வீடியோவும் சேர்த்து பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.